ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீமத் பகவத்கீதை அர்ஜுன விஷாத யோகத்தினுடைய 38வது ஸ்லோகம். யத்யப்யேதேன பஷ்யந்தி லோபோபஹத சேதசஹ குலக்ஷயக்ருதம் தோஷம் மித்ரத்ரோஹே ச பாதகம். அர்ஜுனன் பகவானிடத்தில் தான் செய்யக்கூடிய தவறுதல், அதாவது தர்மத்துக்காக செய்ய வேண்டிய யுத்தம் அப்படிங்கிறது க்ஷத்ரியனுடைய தர்மம். அந்த தர்மத்தை கைவிட்டு பாசத்தினால இப்பேற்பட்ட அதர்மிகளாக இருக்கக்கூடிய திருதராஷ்டிர புத்திரர்களை வதம் செய்யறது நமக்கு பாபம் அப்படின்னு அவன் தன்னுடைய பாசத்தினால எடுக்கிற முடிவை சரி கட்ட பார்க்குறான். இதுதான் தர்மம் அப்படிங்கிற முயற்சி அதில் போயின்னு இருக்கான். அதில் சொல்கிறான், யத்யபி ஏதேன பஷ்யந்தி லோபோபஹத சேதசா. இவர்கள் திருதராஷ்டிர புத்திரர்கள் பேராசையால் அவர்களின் புத்தி மூடப்பட்டுள்ளது. லோப உபஹத சேதசா. லோபம் அப்படின்னு சொன்னால் பேராசை. பேராசைன்னு சொன்னால் ஒரு பொருள் மேலே இருக்கக்கூடிய அதீதமான பற்று. அதை இன்னொருத்தருக்கு கொடுக்க மனசே வராது. அதற்கு தான் கஞ்சத்தனம் அப்படின்னு சொல்லுவா, லோபித்தனம். அப்போ அந்த பேராசையால் அவர்களின் புத்தி மூடப்பட்டுள்ளது. லோப உபஹத சேதசா. ஆகையால் அவர்கள் குலநாசத்தின் தோஷத்தை பார்ப்பதில்லை. குலக்ஷயகிருதம் தோஷம் ஏதே நபஷ்யந்தி. இவர்கள் பார்ப்பதில்லை. அதாவது இந்த யுத்தம் நடந்தது அப்படின்னு சொன்னால் குலநாசம் ஏற்படும் ரெண்டு பக்கத்துலேயும். அது மட்டும் இல்லை, இங்கே பல பேர் யுத்தத்துக்கு டைரக்டாக சம்பந்தப்பட்டவர்களாக இல்லாட்டி கூட ஒரு நட்பின் காரணத்துக்காக யுத்தத்துக்கு வந்திருக்கா. அவெல்லாம் அர்ஜுனனுக்கும் நண்பர்கள் தான், துரியோதனனுக்கும் நண்பர்கள் தான். அவன் இவாளெல்லாம் கூட கொலை பண்ண துணிஞ்சிட்டான். அப்போ மித்ர துரோகம் அப்படிங்கிற பாபத்தையோ குலக்ஷயமாக வேண்டிய இருக்கக்கூடிய இந்த தோஷத்தையோ அவர்கள் பார்ப்பதில்லை. ஆனால் நாம் அவர்கள் போல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது இவனுடைய அபிப்பிராயம். மேற்கொண்டு ஸ்லோகங்களில் பார்ப்போம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.